அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், டிவோர்ஸாக இருக்குது, இல்லைனா தனித்தனியாக வாழ்கிறது, இல்லை ஒத்தே போக மாட்டேதுங்க அப்படிங்கிறது நிறைய வருது ஜாதகம். மெயினாக எல்லாருமே என்னென்னா அந்த 10 பொருத்தத்தை பார்க்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கூட்டு திசை நடக்குதான்னு பார்க்குறாங்க. ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இதை மட்டும் பார்த்துட்டு மேட்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அது கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக வரக்கூடிய ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குங்கிற ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த வீடியோ பார்க்குறோம். இது என்னென்னா, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டைமில் ஒரு மேரேஜ் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன காரணங்கள் சொல்கிறோம் பாருங்கள். இது பொருத்தம் நமக்கு வந்தது. இதோடைய பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த இடத்துல இவங்களுக்கு இப்போ மேரேஜ் பண்ணால் எப்போ பிரச்சனை வரும்? இப்போ ஆணுடைய ஜாதகத்தை நான் போடலை, பெண்ணோட ஜாதகத்தை மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இவங்களுக்கு மேட்சிங் கொடுத்த மேட்சிங் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கான ரீசன் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கிரனை பார்ப்போம், செவ்வாயை பார்ப்போம், அதுக்கப்புறம் 7ஆம் பாவம், அப்புறம் 7ஆம் பாவாதிபதி. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பாவாதிபதியோட பார்த்திங்கன்னா டைரக்ட் கேது சனியுடைய சேர்க்கை இருக்குது. சரிங்களா? 7ஆம் பாவம் பார்த்திங்கன்னா புதன் 7க்கு 10 கூடையவனாக வரான். அது டைரெக்டாக கேது சனியோட தொடர்பு இருக்குது. குருவுடையும் கேது செவ்வாய் தொடர்பு இருக்குது. இது என்ன பார்வையிலையும் சரி, கட்டத்தில் இருக்கிறதும் சரி எடுத்து நம்ம சொல்கிறோம். சுக்கிரனுடையும் கேது சம்மந்தப்படுது. இப்போ இந்த 3 இடத்துலையும் கேது சம்மந்தப்படுது. செவ்வாய் பார்த்திங்கன்னா ராகு சனி குருவோட சம்மந்தம் இருக்குது. அப்பவுமே பார்த்திங்கன்னா நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய். இப்போ இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனால உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பிளானட் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு. இங்கே பாருங்க 3 பிளானட் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் கேது மகம், சனி பாருங்கள் அஸ்வினி, ராகு விட்ருங்க, அது கேது நட்சத்திரம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்போது இவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா லைஃப் லாங் பிரச்சனையாக இருக்குமா சார்னா கண்டிப்பாக லைஃப் லாங் இருக்க போகிறதில்ல, சின்ன சின்னதாக இருக்கும். அது எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. இப்போ பிரச்சனையே எங்கேன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ புதன் திசை நடக்குது 2025 5ஆவது மாதம் வரைக்கும். இப்போ அடுத்து என்ன வரப்போகுது? கேது திசை வரப்போகுது. அப்போ இப்போ மேரேஜ் பண்ணால் அடுத்த வருடம் 5ஆவது மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த கேது திசை நடக்கிற அந்த 7 வருடம் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள சண்டை, குடும்பத்தில் சண்டை, பிரச்சனையாகி பிரிஞ்சு டிவோர்ஸ் வரைக்கும் போகிற மாதிரியான விஷயத்தை இந்த ஜாதக அமைப்பு கொண்டு வந்துடும். இதுதான் நீங்கள் என்னென்னா 10 பொருத்தத்தை பார்த்துமே அந்த இடத்துல நமக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது, பிரச்சனையாக இருக்கிறது, சேர்ந்து இருக்காமல் இல்லை இருக்கிறது, இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லுவோம். திருமண பொருத்தம் மற்றவங்கள மாதிரி இல்லை. நம்ம நாடி முறைப்படியிலையும் பார்த்திங்கன்னா கிரகத்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த கூட்டு திசை, இந்த ராகு தோஷம் இதெல்லாமே இம்பேக்ட் பண்ணாது. ஜாதக அமைப்பு நல்லா இருந்துட்டா, ஆணாக இருந்தால் குரு செவ்வாய் 7ஆம் பாவம் பாவாதிபதி, பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் 7ஆம் பாவம் பாவாதிபதி செவ்வாய், இது நல்லா இருந்துட்டா அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க. இந்த கூட்டு திசை அந்த மாதிரியான விஷயமே எதுவுமே கிடையாது. அப்போ என்னென்னா இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக விவாகரத்துங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்துக்குங்க. பிளானட் டீட்டெயில்ஸ் அப்போ ஹெல்த் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு லோயஸ்ட் டிகிரியாக பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது. அதுக்கடுத்து கேது ராகு இருக்குது. இந்த கேது ராகு செவ்வாய் வரும்பொழுது எல்லாமே ஹெல்த் இஷ்யூஸும் வரும். அதில் செவ்வாய் பாருங்கள் கணவனை குடிக்கக்கூடிய காரகத்துவம் செவ்வாய் தான். அது கம்மியாக இருக்கும்பொழுது இந்த பெண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கணவன் இருக்க மாட்டாங்க. அப்போ மேரேஜ் மேட்ச் பண்ணும் பொழுது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்த நம்ம கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம ஜாக்கிரதையாக இவங்க மேரேஜ் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க 3 வகையை ஜாதகத்தை பிரிக்கலாம். மேலோட்டமாக இவங்களுக்கு பார்த்தாலே இவங்க எப்படி ரன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இது 100 மார்க்கு, 75ன்னு ஒன்று பிரிக்கலாம், 25%ன்னு ஒன்று பிரிப்போம். அந்த 25%ன்னு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புக்கெலாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு பிளானட்டும் எந்த ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எப்படி இருக்குங்கிறத பார்த்து, ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து இது டபுள் த டைம் பார்த்திங்கன்னா ஒர்க்காக இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகும். இது ஒவ்வொருடைய ஆஸ்ட்ராலஜரோடைய ஒரு பொறுப்பும் கூட. அப்போ என்னென்னா வெறுமனே ஒரு
ஜாதகத்தை வெறும் 10 பொருத்தம் ஒரு மேலோட்டமாக பார்க்குறத தாண்டி இன்டெப்த்தாக ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மட்டுமே, ஸோ அவங்களுடைய லைஃப் இப்படி இருக்குங்கிறது முன்னாடியே நம்ம சொல்லும்போது தான் வரக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நம்ம கட்டிக்க போகிற மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவராக இருக்கட்டும், இவருடைய கேரக்டர் இவர் இப்படி இருக்க போகிறாரு, இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்லும்போது தான் நமக்கு அது கிளாரிட்டியாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நல்லா இருக்குது, இப்போ நடக்கிற திசை பார்த்துட்டு அடுத்த வருடம் புதன் திசை ஓகே அப்படிங்கிறது சொன்னாலுமே புதன் தான் 7ஆம் அதிபதி. ஸோ ஸ்டார்டிங் ஆகி 3 மாதத்துலேருந்தே பிரச்சனைகள் லைட்டாக ஆரம்பிக்கும். அடுத்த வருடம் 5ஆவது மாதத்துலேருந்து தான் அவங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கேது ஆரம்பிக்கும் பொழுது பீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். 7 வருஷம் இருக்குது. 1 வருஷம்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, மேரேஜ் 7 வருஷம் அந்த கேது திசை அந்த 7ஆம் பாவத்தை வச்சு கண்டிப்பாக டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.